ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஆர் சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சார்ட்டை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் இந்த ஒரு சார்ட்டை நம்ம எப்படி எடுத்தோம், எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு எடுத்துக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா யூஆர் சிஹெச்எஃப்பில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 2 ஜோனும் நான் எப்படி வந்து மார்க் பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு இம்பல்சிவ் மூமெண்ட்டு தான். சரிங்களா? இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் மார்க்கெட்டை உடச்சி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டில் சிஹெச் வந்து மார்க்கெட் வச்சுருக்கு. ரெண்டாவது எதுக்கு இந்த ஜோன் அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கும்ல. இந்த ஜோனுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் ஜோன். நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் இல்லை பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோனுக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது, மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் சாலிடாக வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ நீட்டாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸில் இது வந்து என்ன தான் நம்ம இது ஒரு நல்ல இது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு நமக்கு 2 சிஹெச் வந்து தேவைப்படும். சரிங்களா? இப்போ கீழே இறங்கிட்டு மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் இது ஃபஸ்ட்டு சிஹெச் இது செகண்ட் சிஹெச் இந்த விக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆர்டர் பிளாக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வருது. இப்போ நான் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். காரணம் என்னென்னா வந்து மூமெண்ட் வந்து அந்தளவு இல்லாததுனால நமக்கு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால கேண்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீட்டான ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்மளால் வந்து பிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து இப்போ என்ட்ரி பார்க்க போகிறோம். சரிங்களா? மார்க்கெட் வந்து இப்போ நீட்டாக ஒரு சிஹெச் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இருக்கிற எல்லா ஆர்டர் பிளாக்ஸையும் மார்க் பண்ணுவோம். லிக்விடிட்டி எந்த ஆர்டர் பிளாக்குக்கு இருக்கோ அந்த ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட்டோட ஒரு ஃபார்மேட்டே. முதல்ல வந்து மார்க்கெட் இங்கே ஏறுற மாதிரி ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறதுங்க ஃபேக்கான ஒரு மூமெண்ட்டு அப்படி கூட நம்ம சொல்லலாம். வந்துட்டு ஏறுற மாதிரி ஏறும், எல்லோரும் ஸ்டாப் லாஸ் இங்கே போடுவீங்க, அப்புறம் மறுபடியும் வந்து குத்திட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். இதுதான் மார்க்கெட்டோட ரெகுலரான ஒரு ஜாப்பு. சரிங்களா? இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு இதாகிடும். இன்னொரு கொஸ்டினும் கேட்குறீங்க, சார் நான் வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறேன், அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து வரவே மாட்டுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வரல அப்படின்னா அந்த ட்ரேடை விட்டுட்டு நம்ம வந்து வேறு ட்ரேட் பார்க்குறது தான் ஒரே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோசனை. சரிங்களா? எந்த ஒரு பேரில் வந்து கரெக்டாக வருதோ அடுத்த பேரை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு வந்து மார்க்கெட் வரல அப்படின்றதுனால நம்ம அதை துரத்திட்டு போய் வேறு ஒரு இடத்துல போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸஸையும் நம்ம தான் வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாமல் இருக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஒரு மொமெண்ட்டே பார்த்திங்கன்னா மேலே பறந்துட்டான். சரிங்களா? உங்களுக்கு கீழேயே பிடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை கீழே நான் விட்டுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து பிடிச்சிட்டு ரீசன்ஸ் ஸ்விங்கோட ஹைக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? ஆர்ஆரே பார்த்திங்கன்னா ஒரு 1:15 வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு 1 hour ஆர்ஆர் அப்படின்ற பார்க்குறப்போ இந்த ஆர்டர் பிளாக்லாம் நல்ல ஒரு ஆர்ஆர் இருக்கும். சரிங்களா? ஒரு 1:5 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து 1:5 இருக்குது. உங்களுக்கு 15 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1:15
98 1:16 கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 2மே வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் பேசிக் டைமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நான் எல்லா வீடியோஸ்லையும் உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ஒரு 1:3 மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். அதுவே வந்து போதுமானது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ட்ரோல்லாம் வரதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதனால் 1:3 வைங்க. அதுக்கப்புறம் போக 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 உங்களுடைய டார்கெட்டை வந்து ஏற்றிட்டு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் இதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.